ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஊக்க வச்சு நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு பின் பண்ணுறதுக்கு, சாரீ பின் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் வேறு எந்த மாதிரியான யூஸஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சீசனில் பூ நிறைய கிடச்சிட்ருக்கும். தலையில் பூ வைக்கிறப்ப ஹேர்பின் வச்சு தான் வைப்போம். ஒரு சில பேருக்கு ஹேர்பின் குத்த தெரியாமல் நிறைய முடி எடுத்து ஹேர்பினில் குத்திடுவாங்க. அப்படி குத்துற சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹேர்பின் ஒரு மாதிரி அகண்ட மாதிரி நம்ம பூ வச்சு கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஊக்கு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பெரிய சைஸில் ஊக்கெல்லாம் இருக்கணுங்கிறது இல்லை. சின்ன சைஸ் ஊக்காக இருந்தாலும் சரி, நம்ம வைக்கிற பூவில் இந்த மாதிரி நீங்கள் ஊக்க மாட்டிடுங்க. ஹேர்பினில் பூ மாட்டி நம்ம தலையில் மாட்டுறதை விட இந்த மாதிரி ஊக்கு வச்சு நீங்கள் தலையில் பூவை வச்சுட்டிங்கன்னா பூ கீழே விழுகாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் தலையிலே இருக்கும். இது நம்ம தலையில் ஊக்கு குத்துறதுனால ஊக்கு அசிங்கமாகவும் தெரியாது. கொஞ்சம் முடி இருக்கிறவங்களுக்கு கூட அழகாக பூ வச்சிடலாம். ஹேர்பின் வச்சு பூ குத்துற சமயத்தில் ஹேர்பின் பூவெல்லாம் நசுக்கி நிறையா பூ உதிர்ந்து கசங்கிரும். ஆனால் இந்த மாதிரி ஊக்கில் போடுறதுனால ஊக்கம் அசிங்கமாக தெரியாது, பார்க்குறதுக்கு பூவும் நீட்டாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். முக்கியமாக லேடிஸ் எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபங்க்ஷன் போகிற சமயத்தில் கோல்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு போவோம். அப்போ ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக கிளம்பணுங்கிற அவசர அவசரமாக ஜுவல்ஸ்லாம் மாட்டிட்டு போவோம். இதனால் அந்த லாக்கெல்லாம் ஒழுங்காக நம்ம டைட்டாக போட்டிருக்க மாட்டோம். இதனாலேயே நமக்கு ஜுவல்ஸ்லாம் காண போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டிருந்தாலும் சரி, அது கலண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊக்கு போதும். அந்த ஊக்கை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிருக்க எத்தனை நீங்கள் ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்களோ அதோட எல்லா ஹோல்ஸ்லையும் நல்லா அந்த மாதிரி ஊக்க மாட்டிடுங்க. மாட்டிட்டிங்கன்னா டைட்டாக நிற்கும், நமக்கு ஜுவல்ஸ் கலண்டு விழுகாமல் இருக்கும். இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். சில்வரில் இருக்கிற ஊக்கு மாட்டினா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் ஊக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு. இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ்க்கு மற்றபடி ஜுவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சில்வரில் ஊக்கு போட பிடிக்காட்டி இந்த மாதிரி கோல்டு கலரில் ஊக்கு வச்சு நீங்கள் போட்டுட்டாலும் வெளியில் அசிங்கமாக தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ஹேண்ட்பேக் பர்ஸு யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஆனால் பர்ஸு பார்த்திங்கன்னா புது பர்ஸாக இருக்கும். அதில் இருக்கிற இந்த ஜிப்பில் இருக்கிற அந்த செயின் மாதிரி இருக்கிற பார்த்திங்கன்னா போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊக்கு வச்சு இந்த மாதிரி மாட்டிடுங்க. மாட்டிட்டு இதை நீங்கள் ஜிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜிப்பு போட வரும், கலட்ட வரும். இது உங்களுக்கு இந்த ஊக்கு அசிங்கமாக தெரியுது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஊக்கு எடுத்து நீங்கள் உள்ளே சொருவி வச்சிட்டிங்கன்னா அசிங்கமாக வெளியில் தெரியாது. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். செயின் இல்லாமல் இந்த மாதிரி சாவி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹேங்கர்லாம் மாட்ட முடியாது, மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஊக்கு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி ஊக்கே எடுத்துக்கோங்க. எடுத்து ஊக்க மாட்டிட்டோன்னா இதை நம்ம சாவி மாட்டுற இடத்துல மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தலையில் வச்சு அழகு பார்க்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம அழகான ரோஜா பூவை ஹேர்பின் வச்சு தலையில் வைக்கிறப்ப இந்த காம்பு உடஞ்சி ரோஜா பூவை தலையில் வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஊக்கை எடுத்துக்கோங்க. ஊக்கை எடுத்துகிட்டு நம்ம ரோஜா பூவோட இந்த தண்டில் குத்திக்கலாம். ரோஜா பூவோட தண்டில் குத்தின ஊக்கை எடுத்து நம்ம தலையில் எப்போதும் ரோஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஹேர்பின் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரோஸோட அந்த தண்டு உடஞ்சிரும். இப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஊக்கு போட்டு குத்துறோம். இப்படி குத்துறதுனால உங்களுக்கு ஊக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாது, ஏன்னா முடி உள்ளே மறைச்சிரும். இப்படி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ரோஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரோஸ் உடையாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலரில் இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும். கலர்லேயும் ஊக்கெல்லாம் கிடைக்கும், ஆனால் அது பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அதிகமாக காசு கொடுத்தலாம் அந்த கலர் ஊக்கு வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் பாலிஷ் எடுத்துக்கலாம். நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த சில்வர் ஊக்கில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காய வச்சுருங்க. நல்லா காயணும். நீங்கள் காயாமல் பண்ணிங்கன்னா அது ஒழுங்காக வராது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த தலைப்பகுதியை பிடிச்சிட்டு ஊக்கில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த சைடு காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு சைடும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சுருங்க. நம்ம சுடிதாருக்கு ஷால் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை சாரீக்கு நம்ம மடிப்பு மடித்து அந்த மாதிரி பின் பண்ணுற இடத்துலையும் ஊக்கு போட்டு குத்துறதுனால ஊக்கு வெளியில் அசிங்கமாக தெரியும். இதுக்காக நம்ம காஸ்ட்லியாக சாரீ பின்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஊக்கில் நீங்கள் கலர் உங்கள்கிட்ட எத்தனை கலரில் நெயில் பாலிஷ் இருக்கோ அத்தனை கலரில் நீங்கள் ஊக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட பிங்க் கலர் இருக்கனால நான் பிங்க் கலரில் இதில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஊக்கு பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குது.
இது நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக உள்ள கலரில் பின் பண்ணிட்டாலும் பார்க்குறதுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிங்க் கலர் ஷாலில் நான் பிங்க் கலரில் ஊக்கு குத்திருக்கேன். அந்த ஊக்கு குத்தின இடம் சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால தான் நான் பக்கத்தில் ஒரு சில்வர் கலர் ஊக்கு குத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஊக்கு அசிங்கமாக தெரியாமல் இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் காஸ்ட்லியாக சாரீ பின் வாங்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செயின் நெக்லஸ்லாம் வச்சுருப்போம். பார்க்குறதுக்கு அழகாக புதுசாக இருக்கும். ஆனால் அதில் கொக்கி இல்லாமல் இருக்கும். கொக்கி இல்லைங்கிற காரணத்துக்காகவே நம்ம கழுத்தில் போடாமல் இருப்போம். கொக்கி இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் ஊக்கு எடுத்து நம்ம போட்டு கழுத்தில் மாட்டிக்கலாம். ஆனால் உங்களுக்கு சில்வர் ஊக்கு போட்டால் அசிங்கமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் ஊக்கு எடுத்து நீங்கள் போட்டுட்டாலும் அசிங்கமாக தெரியாமல் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே ஊக்கு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். புதுசுக்கு ஃபஸ்ட்டு அது நல்லாயிருக்கும். அது யூஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊக்கோட வளையம் ஒரு மாதிரி அகன்றும். அப்படி அகண்டு இருக்க ஊக்கை நம்ம ப்ளவுஸுக்கு சாரீஸ்க்கெலாம் போட்டோன்னா அது அப்படி நூல் மாட்டி நூல் போய் சிக்கிட்டு அந்த இடமே கிழிஞ்சிரும். அந்த மாதிரி கிளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பீட்ஸ் மணிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அகண்டு போய் இருக்கிற ஊக்கில் இப்படி நம்ம இந்த மாதிரி மணிகளை எடுத்து மாட்டி வச்சிட்டோன்னா புது ஊக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஹேண்ட்பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மணி வந்து உங்களுக்கு கீழே விழுந்துடாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நெயில் பாலிஷு இல்லாட்டி க்ளூ கம்மு ஏதாவது எடுத்து நீங்கள் ஊக்கில் ஒட்டி இந்த பாசியை ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது விழுகாமல் ஒட்டிடும். புது ப்ளவுஸ் புது சாரீஸில் நம்ம அகண்டு போன ஊக்கை மாட்டினோன்னா இப்படி தான் ஓட்டையாயிரும். என்னோடய ப்ளவுஸு இப்படி தான் ஒன்று ஓட்டையாயிருச்சு. இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஊக்கில் அந்த மணி போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மணி போட்ட ஊக்கை எடுத்து நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா புது சாரீஸாக இருந்தாலும் புது ப்ளவுஸாக இருந்தாலும் இனிமேல் ஓட்டை விழுகிறதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ், முக்கியமாக லேடிஸ்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் எல்லாருமே மேக்ஸிமம் நைட்டி தான் போட்டுட்ருப்பாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்காக சாரீ எடுத்து மாட்டும் போது ப்ளவுஸ் போட்டோம்னா ப்ளவுஸ் பத்தவே பத்தாது. அப்போ டைட்டாக இருக்கேங்கிறதுக்காக அந்த தையலை பிரித்து விடுவோம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிரும். நம்ம ஃபங்க்ஷன் கிளம்புற அவசரத்தில் நம்ம ப்ளவுஸு தச்சிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஊக்கெடுத்து எவ்வளோக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் லூஸாக இருக்கோ அந்த இடத்துல ஊக்கெடுத்து பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க கெவுன் போடுற ஸ்டேஜ்லேருந்து சுடிதார் போடுற ஸ்டேஜுக்கு வந்தோடனே சுடிதாரோட நாடா ஒழுங்காகவே கட்ட தெரியாமல் கட்டிடுவாங்க. அதை அவுக்கும் போது ஃபுல்லாக பிடிச்சி இழுப்பாங்க. கடைசியில் நாடா உள்ளே போயிட்டு இழுக்க வராமல் உள்ளே போய் மாட்டிக்கிறோம். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்போதுமே சுடிதார் நாடாவில் ஒரு ஊக்கு போட்டு மாட்டி வச்சுக்கோங்க. இது வந்து உள்ளே போயிட்டாலும் நம்ம இழுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் புதுசாக போடுற சுடிதாருக்கு நாடா மாட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நாடா வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வெளியில் கிடைக்குது. இது மாதிரி நீங்கள் ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் ஊக்கு போட்டு வச்சுட்டோன்னா பேண்ட்டுக்கு நாடா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லா டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.